போகைஸ்வர்ய பிரசக்தானம் தயா பக்ருத சேதசாம் விவசாயாத்மிகா புத்தி சமாதௌ ந விதீயதே. இந்த ஸ்லோகம் என்ன கூறுகின்றது என்றால், புலனின்பத்திலும் பௌதீக செல்வத்திலும் மிகுந்த பற்றுதல் கொண்டு அதனால் மயங்கி உள்ளவர்களின் மனதில் முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டிற்கான திடமான உறுதி உண்டாவதில்லை. அதாவது இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்ம எதுவுமே இல்லாம தான் இந்த உலகத்துக்கு வந்தோம். ஒரு நாள் எதுவுமே இல்லாம தான் திரும்பி போறோம். நம்ம சம்பாரிச்ச சொத்தோ நம்ம உறவினர்களோ நம்ம பந்தங்களோ கூட வரப்போறது இல்லை. அப்ப யதார்த்தம் என்ன? தனியா தான் இந்த உலகத்துக்கு வந்தோம், தனியா தான் இந்த உலகத்துல இருந்து திரும்பி செல்ல போறோம். அப்போ இது நான் சம்பாரிச்ச சொத்து, இது நான் சம்பாரிச்ச பொருள், அது எதுக்கு அந்த கர்வம்? அனைத்தும் அவர் கொடுத்ததுதான். எப்படி நம்ம கிட்ட கொடுத்தாரோ அதே மாதிரிதான் எடுத்துக்க போறார். அப்போ இங்க எதுவுமே லைஃப் இஸ் ஜீரோ சம் கேம் தாங்க. ஒரு பூஜ்ஜியம் நிறைந்ததுதான் வாழ்க்கை. எங்கு தொடங்கப்பட்டதோ அங்கேதான் மறுபடியும் முடிவு செய்ய போறோம். அதனால் வீண் கர்வம், அகம்பாவம், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் பக்தர்கள் புரிய மாட்டாங்க. ஏன்னா இங்க எதுவுமே நம்ம கிட்ட இல்லைன்றத அவங்க தெளிவா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பத்தை நம்ம தான் காப்பாற்றணும். அதுக்குண்டான சிறு பொருட்கள் பகவானால் வழங்கப்படும். பௌதிக செல்வமும் அவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் கிட்டும். அடுத்த ஸ்லோகம், த்ரைகுண்ய விஷயா வேத நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோக சேம ஆத்மவான். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, வேதங்கள் பொதுவாக பௌதிக இயற்கையின் முக்குணங்களை பற்றியவை. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்றதா ஜட இயற்கையின் முக்குணங்கள், அதை பற்றியவை. இந்த மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக ஒரு பக்தன் செயல்படுவான். ஏனென்றால் அடைதல், பொருட்களை அடைதல், பாதுகாத்தல், இது என்னோட பொருள் என்னோட பொருள்னு நம்ம சேர்த்து வைக்கிறோம் இல்லைங்களா? பகவானோட அனுகிரகம் இருந்தாலும் அது நம்ம கையில இருக்கும், இல்லைன்னா அது நம்ம கையை விட்டு போயிடும். அதுதான் நம்ம சொல்லுவோம், கை கெட்டினது வாய் கெட்டலன்னா அது வாய் கெட்டுறதுக்கு பகவானோட பிராப்தம் இல்லை. பகவானோட பிராப்தம் இருந்தா மட்டும்தான் எதுவுமே நம்ம கிட்ட இருக்கும். அவரோட பிராப்தம் இல்லாம, அவரோட அருள் இல்லாம எதுவுமே நம்ம கிட்ட இருக்காது. நம்ம சொந்தங்கள் உட்பட ஒரு சண்டை சச்சரவு ஏற்படுதுன்னா கூட அதை தீர்த்து வைக்கிறதுக்கும் பகவானோட அருள் அங்க பரிபூர்ணமாக இருக்கும்.